Hello guys, this video is sponsored by BuyMode mobile app. ஹை மச்சதாங்க ஸ்மான் மச்சனாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ட்ரோகன் ப்ளஸ் வந்து AC80 இந்த ரிங்கி யூனிட் வந்து வந்திருக்கு. இதில் தான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி ஒரு கன்று எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃப்ரீ ஃபயர் யூனிட்ஸ் அப்புறம் ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் இதெல்லாம் வந்து வரும். சரி, ஓகே. இப்போ வந்து வளவலன்னு பேசாமல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கன்று ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துருக்கிற ஈவெண்ட்டில் எந்த கன்றுமே நமக்கு இல்லை. அதனால் வந்து 2 கன்று ட்ரை பண்ண போகிறோம். அப்போ AC80 ட்ரை பண்ண போகிறோம். அப்புறம் வந்து முக்கியமாக ட்ரோகன் கன்று ட்ரை பண்ண போகிறோம். 4 கன்று வந்து இங்கே இல்லை, 6 கன்னா ஓகே 6 கன்று கொடுத்துருக்காங்க. இதில் அப்படி இப்படின்னு போட்டால் 2 கன்று நம்ம தேரும். அந்த 2 கன்று தான் ஃபஸ்ட்டு 2 கன்று எடுத்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு ஆசையாக இருக்குது. ரெட்டும் அப்புறம் வந்து அது என்ன இது நம்ம இப்போ ஸ்கை ப்ளூவா என்னன்னு தெரில. அப்புறம் AC8 அந்த ஸ்கை ப்ளூ இந்த 2 கன்னும் விழுந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம கிட்ட வந்து ஆல்ரெடி 144 டோக்கன் இருக்குது. அப்புறம் ஆல்ரெடி ஸ்பின் பண்ணது எல்லாமே வந்து 144 இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போலாம் ரிங்கை வச்சுரு ஒரு 11 இருக்குது. அதனால் வந்து தைரியமாக வந்து இப்போ சுற்ற போகிறோம். ஐயோ என்னடா இது, ஓகேன்னு கூட கேட்கல, அப்படியே ஸ்பின் ஆகிடுச்சு. 10+1 11 சொல்கிறதுக்குள்ளே ஸ்பின் ஆகிடுச்சியா? எப்படி ஒருவேளை ரிங்கை வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி கருணாகாரன் கேட்காம அவன் இஷ்டத்துக்கு சுற்றுறானோ? சரி, ஓகே, அது எதனா கொடுத்துருப்போம். இந்த ஈவெண்ட்டில் வந்து 2 கன்று எடுக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூயா பாஸ் போடணும். அந்த மாதிரி இப்போ பாருங்க, ஒரு டோக்கன் இருக்குது 180 டைமண்ட். இப்போ வந்து கேட்பான்னு நினைக்கிறேன். அதான் நான் பார்த்தேன். ரிங்கை வச்சுருந்தா கேட்க மாட்டேங்கிறான்பா. அவன் இஷ்டத்தை டச் பண்ணாலே அப்படியே ஸ்பின் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் இருந்தால் மட்டும்தான் ஸ்பின் பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறான். அதுக்கு வந்து 20 டோக்கன் கொடுத்துருக்கான். ரிங்கை வச்சிருக்கு வெறும் 14 தான் கொடுத்தான். இதுக்கு வந்து 20 டோக்கன் கொடுத்தார். டோட்டலாக வந்து 178. 2 கன்று நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நல்லா எவ்வளோ அழுத்த முடியுமோ அழுத்தலாம். ட்ரோகன் கனுக்கு மைனஸ் ஆனால் 2 விஷயம். ஒன்று வந்து அந்த ரேஞ்சு தான். அந்த ரேஞ்சு வந்து ப்ராப்ளம். அந்த ரேஞ்ச் இருக்குது, டபுள் ரேஞ்சு கொடுத்துருக்கேன். அதில் வந்து சிங்கிள் டேமேஜ் வர கொடுத்துருக்கேன். அதனால் வச்சுங்களேன், கொஞ்சம் லாங் ரேஞ்ச்லேயும் நல்லா 2 அடி அடிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் கிட்ட வரும், க்ளோஸ் தான். அந்த மாதிரி நல்ல கன்று. ஆனால் கொஞ்சம் அக்யூரேசி மைனஸ் கொடுத்துருங்க. சரி, ஓகே, அதை அப்புறம் விட்டுருவோம். 2வது கண்ணுக்கு டபுள் ரீலோட் ஸ்பீடு. அது அப்புறம் இது கொஞ்சம் நல்ல கன்று தான். நல்லா ரீலோட் பண்ணி அடிக்கிறவங்களுக்கு அந்த இன்னும் நம்ம அது ஆல்ரெடி வந்த கன்று அது ஒன்று இருக்குது. ஆல்ரெடி இப்போ நமக்கு 195 டோக்கன்கள் வந்து விட்டது. இப்போ வந்துனா ஒரு 19 டோக்கன் கொடுத்துருக்கா. 214 டோக்கன்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இருந்தாலும் 2 கன்று எடுக்கணும். அதனால் வந்து மேபி 400 டோக்கன் வேணும். 400 டோக்கன் இருக்கிற காரணத்தினால் நம்ம ஸ்பின் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா ஒரு கன்று லக்கில் கொடுத்தாலும் நம்ம தான் தூக்கிடலாம். அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். போடு வேற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துட்டான். ஆனால் என்ன எதிர்பார்த்த கன்று குடிக்கவில்லை. என்ன பரவாயில்ல. ஓகே 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 மனசை வந்து கருணாகரன் கொடுத்ததே பெரிய விஷயம். அதனால் அப்படியே எடுத்துக்குவோம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 டைமண்ட் தான் ஸ்பின் பண்ணியிருப்போம். ரிங்கோ வச்சுருவோம் சேர்த்து ஒரு 700 டைமண்ட் தான். அதில் பார்த்தீங்கன்னா கருணா அங்கிள் கன்று கொடுத்துருக்காங்க. கன்னோட ப்ளஸ் வந்து 14 டோக்கன்கள் வந்து கிடைத்திருக்கு. டோட்டலாக வந்து 228 டோக்கன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஆசைப்பட்ட கன்று கிடைக்கினாலும் கிடைச்ச கண்ணை வச்சு அப்படியே ஆசைப்பட்டதோடு நிறுத்திக்கணும். ஏன்னா கிடைச்ச கண்ணை விட்டுட்டு மறுபடியும் வந்து ஸ்பின் பண்ணி எடுத்தாங்கன்னா டைமண்ட் வேஸ்ட்டு. ப்ளஸ் வந்து கிடைச்ச கண்ணே நல்ல கண்ணை தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே டபுள் ரேஞ்சு கொடுத்துருக்கான், இங்கே வந்து டபுள் ரீலோட் ஸ்பீடு கொடுத்துருக்கான். அதனால் ஷார்ட் ரேஞ்சில் அழுத்ததுக்கு நல்லாயிருக்கும் அந்த கண்ணு. ப்ளஸ் வந்து ரீலோட் பண்ணி டக்குன்னு வச்சிடலாம். அது வந்து ரேஞ்சுனா கொஞ்சம் தூரமாக இருக்குன்னே அடிக்கலாம். அதுதான் கொஞ்சம் மிஸ்ஸு. அப்புறம் ஒரு பாயிண்ட் இந்த கன்று கொஞ்சம் மேலே, அந்த ஒரு கன்று கீழே. பட் இருந்தாலும் அதில் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்கான். ஆல்ரெடி வந்து அந்த கன்று வேறு லெவலில் அடிக்கும். பட் இருந்தாலும் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்கான். அதனால் அந்த 2 கன்னில் ஏதோ ஒன்று கிடைச்சாலே போதும். எவ்வளோ முட்டு கொடுக்க முடியுமோ என்னால் முட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து AC8 ஒரு கன்று எடுக்கணும். அப்போ இந்த கன்னில் ஒன்று எடுத்துட்டோமா, அப்போ AC8 ஒன்று வந்து தான் எடுத்துக்கலாம். அதில் வந்து அந்த டாப்பில் கிட்ட எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து 228 டோக்கன் இருக்குது. அதுக்கு வந்து வேறு 200 தான். 2வது சிவப்பு கலரில் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து 175 தான். பட் இருந்தாலும் கம்பேர் பண்ணல இப்போ அதுக்கே டாப் எடுக்கல. அதனால் இதுக்கு வந்து இதை டாப் எடுத்துரும். என்ன இதுக்கு டபுள் ரேஞ்சு ப்ளஸ் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்கான். மேகசின் மைனஸ், இதுக்கு மேகசின் மைனஸு. என்னடா இது 2 கன்னும் குழப்புது. சரி, ஓகே, அப்போ ரொம்பலாம் குழப்பிக்க வேண்டாம். இதுக்கு வந்து டபுள் ஆர்மல் பென்ஷன். அதனால் வெஸ்ட்டுக்கு உள்ளேயும் அடிக்கும். அதுக்கு வந்து ரேஞ்சு கொடுத்துருங்க. ஆல்ரெடி இது லாங் ரேஞ்சு கன்று தான். அதனால் ஒன்றும் ரேஞ்சு தேவையில்லை. அதனால் டாப்பில் இருக்கிற கண்ணையே வந்து தான் எடுத்துருவோம். கண்ணை மூடிட்டு நல்லா இருக்கிற மாதிரி இது. சரி, ஓகே, யோசிக்கலாம் வேண்டாம். டாப்பில் இருக்கிற கண்ணை எடுத்துடலாம். 200 டோக்கன்கள் ஹாலிவுடு சதுரவுடு அப்படியே இந்த கண்ணை எடு அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த கண்ணை வந்து தான் எடுத்தாச்சு. டோட்டலாக நமக்கு வந்து அப்படி இப்படின்னு போட்டாலும் ஏதோ வந்து ஒரு எவ்வளோ டைமண்ட் செலவாச்சு, ஒரு 500 டைமண்ட் கிட்டத்தட்ட வந்து தான் செலவு பண்ணியிருப்போம். ஆல்ரெடி டோக்கன்கள் இறந்த காரணத்தினால் 2 கன்களை வந்து தான் எடுத்து விட்டோம். இப்போ வந்து பூயா பாஸ் போடணும். அப்போ எனக்கு பூயா பாஸ் வந்து போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. எதனா ஒரு ஈவெண்ட் வரும்போது போடலான்னு நினச்சேன். பட் அப்பப்போ மறந்துடுவேன். பட் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பூயா பாஸ் வந்து 50% டிஸ்கவுண்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பூயா பாஸ் போடணுன்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை. அதனால் இந்த பூயா பாஸை நான் வந்து தான் போட போகிறேன். ஏன்னா இந்த பண்டல் பார்த்தோன்னே அப்போயே போடலான்னு நினச்சேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் மறந்து விட்டேன் ஐயா. சரி, ஓகே. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த எமௌண்ட்டு பண்டல்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணையில்
இது ஓகே தான். 400 டைமண்டுக்கு இது ஓகே தான். ஏன்னா நேற்றுலாம் 3000 டைமண்ட் சுற்றி எடுப்போம், 4000 டைமண்ட் சுற்றி எடுப்போம், மொக்க மண்டலம் கொடுப்பாங்க. 400 டைமண்ட் இது தானே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக போட்டாங்கன்னா நமக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது வந்து மிஸ் ஆகி போச்சு. சரி ஓகே, அதை வந்து விட்ருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எலக்ட் பாஸ் பெட்டர்னு தோணுது. பெட்டர்னா அந்த ஏஓ டோக்கன்ஸ்லாம் கொடுப்பான், அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது மாப்பிளா. சரி ஓகே, அதை விட்ருங்க. இப்போ வந்து நமக்கு எவ்வளோ டைமண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 399 டைமண்டுகள் 399 அப்படி வந்து அழுதுட்டு இப்போ போட்டுருவோம். டோட்டலாக ஐயோ மறுபடியும் கேட்குதா, இவ்வளோ ரிவார்ட்ஸா வேற மாதிரியா. 4 இமோட் வைக்கிறது, அது இதுன்னு ப்ரீமியம் பேட்ச் எல்லாத்தையும் சேர்த்து 399 ப்ரீமியம் அன்லாக்டு. ஓகேங்களா? ஓகே ஓகே, பரவாயில்ல. நன்றிகள். ஏன்னா 16 ஐட்டங்கள் கொடுத்துருக்காங்களாம். என்னென்ன ஐட்டம் என்ன ஒன்றுமே காணோம். 4 எமோட் ஸ்லாட்டு, அப்புறம் வந்து அந்த 20% டிஸ்கவுண்ட் அதெல்லாம் கொடுத்துட்டான். ப்ரீமியம் பேட்ச் கொடுத்துட்டான், அதெல்லாம் ஓகே தான். இங்கே இருக்குது, எல்லாத்தையும் கிளைம் பண்ண தான் வருது. ஓகே இது எல்லாமே வந்து ஒரு பெட்டர் ரிவார்ட்ஸ் தான். 400 டைமண்டு ஓகே தான். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு பூயா பாஸ் வந்து 50% டிஸ்கவுண்ட் வேறு, அதனால் டக்குன்னு போட்டுருவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூயா பாஸ் போட்டிருப்போம், அதில் வந்து 2 கன்று எடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தான் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.